Hello everyone, welcome to Fluent Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல கம்ப்ளீட் பேசிக்கை பத்தி நம்ம இந்த வீடியோல கதைக்க போறோம். அதே போல இந்த வீடியோல நம்ம கதைக்கக்கூடிய விடயங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா பணிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் வந்து போடுங்க. அதே போல இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, அப்போ நம்ம வேர்ட் அப்படின்ற சாஃப்ட்வேரை உங்களோட மெஷின்ல ஸ்டார்ட்ல போயிட்டு உங்களுக்கு வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னு சொன்னா ஸ்டார்ட்ல நீங்க வேர்டுன்னு டைப் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வேர்ட் அப்படின்ற அப்ளிகேஷன் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். சரியா? அப்போ நான் இந்த இடத்துல யூஸ் பண்றது வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2019 அப்படின்ற வெர்ஷன். அப்போ உங்களோட இந்த வேர்டுன்னு இந்த இடத்துல டைப் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட்ல இந்த இடத்துல வேர்ட் ஓப்பன் ஆகுது. இதுதான் வேர்ட்க்குரிய ஐக்கன். அப்போ இதை நம்ம கிளிக் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா ரைட் எங்களுக்கு வேர்டை ஓப்பன் பண்ணலாம். வேர்ட் அண்ட் வேர்ட் பேட் அப்படின்றது வந்து ரெண்டும் டிஃபரெண்ட் ரைட். பட் வேர்ட் பேட்லேயும் வந்து எங்களுக்கு சில பேசிக் வேலைகள் செய்துக்கலாம். வேர்டுன்ற அப்ளிகேஷனை நீங்கள் வந்து உங்களோட மெஷினுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கிறணும். சரி, அப்போ அது இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றின விடயங்கள் எங்களோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதை பார்க்கலாம். அண்டு இவரை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களோட வேர்ட் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அப்போது இந்த வேர்ட் ஓப்பன் ஆகினதுக்கு பிறகு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களோட ரீசன்ட் டாக்குமெண்ட் நீங்கள் ரீசெண்டாக ஒர்க் பண்ணின ஃபைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம். அண்ட் இந்த டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணி எடுக்கலாம். சிவி சம்பந்தமான டெம்ப்ளேட்ஸ் ரைட், கேலண்டர்ஸ், இந்த மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் உங்களோட புக் கவர்ஸுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா இந்த டெம்ப்ளேட்ஸையும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே போல் இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹெட்டிங்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்ஸில் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வேர்டில் பேசிக்காக ஒர்க் பண்ணுற நேரத்தில் சரியா நம்ம எப்போயுமே கிளிக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் டாக்குமெண்ட். நம்ம பிளாங்கான டாக்குமெண்ட் எடுத்து தான் நம்ம இந்த இடத்துல ஒர்க் பண்ணணும். அதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன்னா இந்த இடத்துல பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். அப்போது இந்த பிளாங்க் டாக்குமெண்ட் இந்த இடத்துல கிரியேட் ஆகிருச்சு. அப்போது இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பன் ஆகினதும் இதுதான் அதில் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரைட். இந்த இன்டர்ஃபேஸில் இந்த மேலே இருக்கக்கூடிய இவருக்கு சொல்கிறது நம்ம வந்து டைட்டில் பார் அப்படின்னு சொல்லுவோம். இவருக்கு சொல்கிறது நம்ம டைட்டில் பார். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இரண்டாவது உள்ள இவருக்கு நம்ம சொல்கிறது இந்த லிஸ்ட்டுக்கு நம்ம சொல்கிறது வந்து மெனு பார் அப்படின்னு சொல்லுவோம். மெனு பார் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இவருக்கு நம்ம சொல்லக்கூடிய நேம் வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இவருக்கு சொல்லக்கூடிய நேம் ரிபன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹோமை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த ஹோமில் வரக்கூடிய இந்த லிஸ்ட் ஒன்று மாதிரி இருக்குது. இந்த லிஸ்ட்டுக்கு சொல்லக்கூடிய பேர் வந்து ரிபன். இன்சர்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு சொல்லக்கூடிய பேர் வந்து இன்சர்ட்டில் இருக்கக்கூடிய ரிபன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதே போல் இந்த ஹோமில் கிளிக் பண்ணதுக்கு பிறகு இந்த புக்ஸாக இருக்கக்கூடியவருக்கு சொல்கிறது கிளிப் போர்ட். இது ஒரு குரூப். ஃபொண்ட் குரூப், பேராகிராஃப் குரூப், ஸ்டைல் குரூப் அப்படின்னு இவங்களுக்கு நம்ம குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதே போல் இந்த ஒர்க் பண்ணக்கூடிய பேஜுக்கு நம்ம சொல்கிறது வந்து டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேஜ் இல்லைன்னா டாக்குமெண்ட் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். அண்ட் அதே போல் இந்த கீழே இருக்கக்கூடிய இவருக்கு சொல்கிறது ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு சொல்கிறது ஸ்டேட்டஸ் பார். அண்ட் அதே போல் இந்த இடத்துல ரூலர் ஒன்று இருக்குது ரைட். ரூலர் உங்களோட மெஷினில் ரூலர் இல்லைன்னு சொன்னால் வியூ அப்படின்ற டேப்பில் கிளிக் பண்ணி இந்த பட்டனுக்கு சொல்கிறது டேப்னு. இந்த மெனு பாரில் இந்த பட்டனுக்கு சொல்லக்கூடிய நேம் டேப். அப்போ இந்த வியூ டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரூலர் அப்படின்றத நீங்கள் கிளிக்கை போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரூலர் ஒன்று ஆக்டிவ் பண்ணிக்கலாம் ரைட். அப்போது நம்ம ஹோமில் போவோம். இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துடுச்சு. அப்போது இந்த பாயிண்ட் இந்த பிளிங்க் ஆகுது. இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம சொல்கிறது வந்து கர்சர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கர்சர் பாயிண்ட். அப்போ இந்த கர்சர் பாயிண்டில் தான் நம்ம வச்சு ஏதாவது நம்ம டைப் பண்ணுறது. இப்போ நம்ம கீபோர்டில் வச்சு எம்எஸ் வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு போகலாம். அண்ட் அதே போல் நம்ம டைப் பண்ணுற நேரத்தில் நமக்கு கீபோர்டில் யூஸ் ஒன்று இருக்குது ரைட். நம்ம கீபோர்டில் ஜஸ்ட் நம்ம டைப் பண்ணுறதை விட நம்ம கீபோர்டை யூஸ் பண்ணுற நேரத்தில் சில கீஸை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் சரியான முறையில் டைப் பண்ணுறதுக்கு. அப்போது நம்ம பார்ப்போம் எப்படி என்ன மாதிரி கீஸ் இருக்குது அப்படின்றத நம்ம குயிக்காக பார்த்துருவோம். அப்போது ஸ்டார்ட்டில் போயிட்டு நான் இந்த மெஷினில் ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டுன்னு ஓப்பன் பண்ணுறேன். ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா நமக்கு ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு ஒன்று இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும் ரைட். அப்போது உங்களுக்கு நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் கீபோர்ட் ஓப்பன் பண்ணி டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட மெஷினில் இருக்கக்கூடிய கீபோர்டை யூஸ் பண்ணலாம் ரைட். அப்போது நான் இந்த கீபோர்டை யூஸ் பண்ணதுக்கு ரீசன் உங்களுக்கு தெளிவாக விளங்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி. அப்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்களை நமக்கு தேவையான மாதிரி டைப் பண்ணலாம். இப்போது இந்த இடத்துல நான் இந்த
மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு டைப் பண்ணேன். இது முழுமையாக டைப் ஆகினது சிம்பிளில் தான் டைப் ஆனது. ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணோன்னே முதலாவது எழுத்து வந்து கேபிட்டலுக்கு சேஞ்ச் ஆகிச்சு. அது ஒட்டோவாக சேஞ்ச் ஆகும். அது ஏன் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பிறகு. அப்போது அதே போல் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கேப்ஸ் லாக் அப்படின்னு ஒரு கீ ஒன்று இருக்கும். உங்களோட கீபோர்டில் கேப்ஸ் லாக் கேப்ஸ் அப்படின்னு இருக்கும், இல்லைனா கேப்ஸ் லாக்னு இருக்கும். இந்த கேப்ஸ் லாக்ன்ற கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் டைப் பண்ணக்கூடியது எல்லாமே கேபிட்டலில் டைப் ஆகும். அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு கேபிட்டலில் தான் இதெல்லாமே டைப் ஆகும். இந்த கேப்ஸ் லாக் ஒன் ஆகிருச்சுன்னா அப்போ நம்ம அடிக்கடி கேப்ஸ் லாக் ஒன் பண்ணி டைப் பண்ணுறது இல்லை. நம்ம எப்பயுமே கேப்ஸ் லாக் ஆஃப் பண்ணி வச்சுக்கிடுவோம். ரைட், பேசிக்காக நம்ம செய்கிற கால நேரங்களில் வந்து கேப்ஸ் லாக் ஆஃப் பண்ணியே நம்ம ஒர்க் பண்ண பழகிடுவோம். அப்போது உங்களுக்கு ஒரு எழுத்து மாத்திரம் கேபிட்டலில் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீபோர்டில் இந்த ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது டைப் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு டைப் பண்ணுற நேரம் உங்களுக்கு வந்து கேபிட்டலில் டைப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு தேவையான ஒரு எழுத்து மாத்திரம் உங்களுக்கு தேவைப்படுது. இப்போ கேபிட்டலில் என்டர் கீ, இந்த இடத்துல என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்த லைனுக்கு உங்களுக்கு வரலாம். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி அடுத்த லைனுக்கு உங்களுக்கு வரலாம். இந்த இடத்துல நான் வந்து இதா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு என், ரைட், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு என்ன டைப் பண்ணேன். அதுக்கு பிறகு நான் ஷிஃப்ட்டை விட்டுட்டு நார்மலாக அடுத்த எழுத்தை டைப் பண்ணுற நேரம் முதலாவது எழுத்து மாத்திரம் எங்களுக்கு கேபிட்டலில் டைப் பண்ணிக்கலாம். நிமல் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம். இதில் கீழே ஒரு அண்டர்லைன் ரெட் கலரில் காட்டுது. ரீசன் என்னன்னு சொன்னால் இந்த நிமல்ன்றது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். நார்மலாக வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னு சொன்னால் ரெட் கலர் அண்டர்லைனில் காட்டும். இது ரெட் கலர் அண்டர்லைனில் காட்டுறதுக்கு ரீசன் இந்த நேம் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இருக்கக்கூடிய டிக்ஷனரியில் இல்லாத ஒரு நேம். இப்போ நம்ம கமால்டு டைப் பண்ணால் கமால் அப்படின்றத டைப் பண்ணால் அந்த நேம் வந்து இதில் இருக்கக்கூடிய டிக்ஷனரியில் ஃபீட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் அது ரெட் கலரில் காட்டலை. ஆனால் நமக்கு இது ரெட் கலரில் இருக்கக்கூடிய வேர்டை உங்களுக்கு இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்க்கலாம். உங்களுக்கு இக்னோ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஓகே. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஸ்பெல்லிங்ஸ் இவங்க தாராங்க, அனிமல் இந்த மாதிரி. ஆனால் நமக்கு இந்த நேம் சரி நம்ம டைப் பண்ண நேம் இக்னோ ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது இக்னோ ஆகிரும். அந்த ரெட் கலர் லைன் ரிமூவ் ஆகிரும். இந்த மாதிரி எங்களுக்கு டைப் பண்ணுற நேரம் வரக்கூடிய கிராமர் மிஸ்டேக், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை வந்து எங்களுக்கு கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்போது இதில் வந்து நம்ம டைப் பண்ணுற நேரத்தில் நமக்கு ஷிஃப்ட் கீ கேப்ஸ் லாக்ன்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும். ரைட், என்டர் கீ அடுத்த லைனுக்கு வரதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்டு இதில் நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கேபிட்டல் ஒரு எழுத்து டைப் பண்ணலாம். அதே போல் இந்த மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நீங்கள் டைப் பண்ணுற நேரம் இந்த மாதிரி 1 2 3 4 5 அப்படின்றத உங்களுக்கு டைப் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த மேலே இருக்கக்கூடிய நம்பரோட பார்த்தீங்கன்னா மேலே சில சிம்பிள்ஸ் இருக்குது. இந்த சிம்பிள்ஸ் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் எங்களுக்கு கீபோர்டில் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு டைப் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சிம்பிள்ஸை உங்களுக்கு டைப் பண்ணலாம். ரைட், கீபோர்டில் 2 ஷிஃப்ட் கீ இருக்கும். உங்களுக்கு விருப்பமான ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைப் பண்ணி எடுக்கலாம். அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இவருக்கு சொல்கிறது வந்து ஸ்பேஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பேஸ் பார் உங்களுக்கு இடைவெளிகள் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு சொல் டைப் பண்ணிவிட்டு அந்த சொற்களுக்கு இடையில இடைவெளி தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இடைவெளிகளை உங்களுக்கு எடுக்கலாம். இப்போ நம்ம ஏதாவது டைப் பண்ணுவோம், எஜுகேஷன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நான் ஒரு இடைவெளி தேவை அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணுறோம், ஒரு எழுத்துக்குரிய இடைவெளி வரும். அப்போது நம்ம அதிகமான ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணுறதில்ல, ஒரு தடவை தான் இந்த ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுறது. அப்போது இந்த இடத்துல நான் அடுத்த லைனுக்கு வரணும்னு சொன்னால் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி எனக்கு அடுத்த லைனுக்கு எனக்கு வரலாம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது பிழையாகிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பேக் ஸ்பேஸ் இந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் பேக் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு இடத்துல போடப்பட்டிருக்கும். அதால் வந்து உங்களுக்கு ஒரு எழுத்தாக உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம். அப்போது இதுதான் நம்மளோட கீபோர்ட் யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் பகுதி. அதை போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது நம்ம கதைப்போம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டேப் அப்படின்ற கீயை பற்றி. இந்த டேப் அப்படின்ற கீ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த இடத்துல என்டர் பண்ணிடுவோம். டேப்ன்ற கீயை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏதாவது நேம் அப்படின்னு டைப் பண்ணுறோம். நேம்னு நான் டைப் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுற நேரம் ஒரு எழுத்துக்குரிய இடைவெளி நமக்கு கிடைக்கும். அதே போல் இந்த டேப் அப்படின்ற கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு இந்த கர்சர் பாயிண்ட் ஒரு தூரம் போகும், ஒரு அதிகமான ஒரு தூரம் ஒன்று இது வந்து மூவ் ஆகும். இதை நீங்கள் இந்த இடத்துல டேப்ன்றத மறுபடி ப்ரெஸ் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கர்சர் பாயிண்ட் இந்த இடத்துக்கு வந்துருச்சு. மறுபடி ப்ரெஸ் பண்ணுற நேரம் ஒரு தூரம் தான். இது எந்த ஸ்பேஸில் மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக் ஸ்பேஸ் அடிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா அதே ஸ்பேஸில் இது மூவ் ஆகும், இந்த கர்சர் பாயிண்ட். அப்போது இது எந்த ஸ்பேஸில் மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே இருக்கக்கூடிய ரூலரில் இது இன்ச்சஸில் இருக்கும். ஒவ்வொரு 0.5க்கும் மூவ் ஆகும். 0.5 1 1.5 2 2.5 3 அப்படின்ற ஸ்பேஸில் தான் இந்த டேப் கீ ப்ரெஸ் பண்ணுற நேரம் இந்த கர்சர் மூவ் ஆகும்.
அப்போது நமக்கு இந்த இடத்துல ஏதாவது நம்ம போடணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நான் இந்த கோலன் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், டபுள் டாட் வந்துருச்சு. அதுக்கு பிறகு நான் மறுபடியும் என்ன செய்கிறேன், டேப் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வருது, ஏதாவது நான் கொடுப்போம் நிமால் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கே ப்ரெஸ் பண்ணால் அடுத்த லைனுக்கு நமக்கு வரலாம். இந்த இடத்துல நான் அட்ரஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டேப் கீயை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். சரியாக இந்த இடத்துக்கு நேராக வந்து நம்ம கர்சர் பாயிண்ட் ஸ்டாப் ஆகும். அப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிவியில் டைப் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த மாதிரி டேப் கீயை யூஸ் பண்ணி உங்களுக்கு டைப் பண்ணலாம். இந்த பாருங்கள், இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணுறோம். நம்ம வந்து நம்பர் 23 மெயின் ஸ்ட்ரீட்னு மட்டும் கொடுக்குறேன். ஸ்பெல்லிங் பிழை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி நமக்கு இப்படி கிளிக் பண்ணுற நேரத்தில் ஸ்பெல்லிங்கை கரெக்ட் பண்ணிக்கலாம். ரைட், அந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து கீழே என்டர் பண்ணி இந்த டேப் கீயை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான நேரான ஒரு ஸ்பேஸுக்கு உங்களுக்கு டைப் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்ற சப்ஜெக்டை பேசிக்லேருந்து சரியான முறையில் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், இன்ட்ரடக்ஷன், கம்ப்யூட்டர், இன்டர்நெட் அண்ட் இமெயில்ன்ற லெசன்ஸை நீங்கள் சரியாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட இந்த கோர்ஸை உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதன் மூலம் உங்களுக்கு சரியான முறையில் பேசிக்லேருந்து படிக்கலாம். இது ஒரு நம்மளோட ஸ்டடி பேக்காக தான் இருக்குது. 100% டிஸ்கவுண்ட்டோட தான் நம்ம இந்த கோர்ஸை கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த கோர்ஸ் தேவைப்படுறாங்க, கீழே போடப்பட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த கோர்ஸை வந்து லைஃப் டைம் ஆக்சஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு உங்களோட இமெயிலுக்கு நம்ம இந்த கோர்ஸை ஷேர் பண்ணுவோம். ஓகே, அடுத்து நம்ம இந்த ஹோம் டேப்பில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களை நம்ம முழுமையாக கதைப்போம். அப்போது நான் வந்து கீபோர்ட் அப்படின்ற இந்த ஒன் ஸ்க்ரீன் கீபோர்டை க்ளோஸ் பண்ணி போடுறேன். ஏன்னு சொன்னால் இந்த கீபோர்டை இந்த இடத்துல வச்சு நமக்கு ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய சில கீஸ், நம்ம முக்கியமான கீஸை, நம்ம பேசிக் கீஸை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம். அண்ட் அடுத்த கீஸ் நமக்கு தேவைப்பட்டால் நான் அதோட இந்த ஓப்பன் பண்ணி உங்களுக்கு மறுபடி காட்டுறேன். ரைட், அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் ஓப்பன் பண்ணிக்கிறோம் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்போது எனக்கு ஒரு பேராகிராஃப் தேவைப்படுது. அதுக்கு நான் சாம்பிள் பேராகிராஃப் மைக்ரோசாஃப்ட் தரக்கூடிய ஒரு சாம்பிள் பேராகிராஃபை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு நான் என்ன கீபோர்டில் ஈக்குவல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட், நான் உங்களுக்கு என்ன அதை ஒன் ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணி காட்டுறேன். ரைட், இந்த இடத்துல ஈக்குவல் இருக்குது, ஈக்குவலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் டைப் பண்ணிக்கிறேன். இங்கே RAND ரேண்டம் டெக்ஸ்ட் தான் நமக்கு தேவைப்படுது. இந்த இடத்துல ப்ராக்கெட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இவரை ப்ரெஸ் பண்ணால் ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பக்கத்தில் நீங்கள் ப்ராக்கெட்டை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி போட்டு நீங்கள் கீபோர்டில் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சில ரேண்டம் டெக்ஸ்ட் தருவாங்க. இதை வச்சு நமக்கு ப்ராக்டிக்கல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, நமக்கு இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கிடைச்சிருக்கு. நான் இவரை மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேராகிராஃபை வச்சு நம்ம சில வேலைகளை பார்ப்போம். அப்போது நீங்கள் வேர்டை ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு இந்த வேர்டில் நீங்கள் டைப் பண்ண பேராகிராஃப்ஸுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெயிட் பண்ணுற நேரமே நீங்கள் டைப் பண்ணி இதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸை செய்ய போகாதீங்க. நீங்கள் ஏதாவது டைப் பண்ணுறேன்னு சொன்னால் அதை சரியான முறையில் ஃபார்மேட்டில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை ஆர்டராக டைப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இதுக்குரிய ஃபார்மேட்ஸ் வழங்குறது, போல்ட், இட்டலிக் இந்த மாதிரியான வேலைகள், ஃபொண்ட் சேஞ்ச் பண்ணுற வேலைகளை நீங்கள் பர்ஃபெக்டாக செய்துக்குங்க. அப்போ உங்களோட பேராகிராஃப் வந்து தெளிவான முறையில் வரும். அப்போது நம்ம வந்து இந்த பேராகிராஃப் இப்படி இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதுக்கு ஃபொண்ட்னு சொல்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபொண்ட் இருக்குது. ஃபொண்ட்னு சொல்கிறது எழுத்துட டிசைன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான டிசைன்ஸை வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இப்போ நான் இந்த டிசைன் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் இல்லாட்டி நம்ம கொடுப்போம் ஏரியல் பிளாக் அப்படின்றத கொடுத்துட்டோம்னா ஏரியல் பிளாக் அப்படின்ற ஃபொண்ட்டை இந்த இடத்துல மாற்றிக்கலாம். அதே போல் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது செய்கிற நேரத்தில் வேர்டில் கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்னென்னா, நமக்கு ஏதாவது நம்ம டெக்ஸ்ட் ஒன்றுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த டெக்ஸ்ட்டை வந்து முன்னாடி பின்னாடி கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இவரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல போயிட்டு நமக்கு தேவையான மாதிரி ஃபொண்ட்ஸை நமக்கு வழங்கலாம். அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபொண்ட் சைஸ் எழுத்துட பிரமாணத்தை உங்களுக்கு இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்டு அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் டார்க் ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் போல்டு அப்படின்னு கிளிக் பண்ணி இந்த இடத்துல போல்டுன்றதை கிளிக் பண்ணால் போல்டு ஆகிரும். நமக்கு இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த இடத்துல போல்டு அப்படின்னு கொடுத்தீங்க. இந்த பேராகிராஃப் வந்து மற்ற பேராகிராஃபை விட கொஞ்சம் போல்டாக வரும், திக்னஸாக வரும். அதே போல் உங்களுக்கு ஒரு பேராகிராஃபை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இட்டலிக் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள் இந்த டெக்ஸ்ட்டை விட இது கொஞ்சம் இட்டலிக் கொஞ்சம் வளைஞ்ச வடிவில் வரும். அதே இட்டலிக் உங்களுக்கு தேவைப்படலைன்னு சொன்னால் அதே பேராகிராஃபை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஐயை மறுபடி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இட்டலிக் ரிமூவ் ஆகிரும். அதே போல் நீங்கள் இவரை செலக்ட் பண்ணிட்டு இந்த போல்டை மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த போல்ட் ரிமூவ் ஆகிரும். அப்போது நமக்கு தேவைன்னு சொன்னால் இவரை செலக்ட் பண்ணிட்டு போல்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இட்டலிக் பண்ணிக்கலாம். அண்ட் தேவைன்னா அண்டர்லைன் கூடி உங்களுக்கு பண்ணிக்கலாம்.
அண்ட் அதே போல் இந்த டெக்ஸ்ட் இந்த ஹெட்டிங் உங்களுக்கு வேணா செலக்ட் பண்ணி இந்த இடத்துல அண்டர்லைன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அண்டர்லைன் போட்டுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா அண்டர்லைன் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு தந்திருக்காங்க. உங்களுக்கு தேவையான அண்டர்லைன் ஸ்டைல்ஸை வந்து உங்களுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணி எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இந்த டெக்ஸ்ட் ஒன்று ஏதாவது நமக்கு செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்த இவரை கிளிக் பண்ணிங்கன்னா சிங்கிள் லைனில் இந்த மாதிரி கட் பண்ணின மாதிரி நமக்கு ஒரு லைன் போட்டு எடுக்கலாம். நமக்கு தேவைப்படலைன்னு சொன்னால் மறுபடியும் இதை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போது உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணின எஃபெக்ட் ஒன்று தந்திருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா இதையும் யூஸ் பண்ணி எடுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோன்ட்டை சைஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே ஆப்ஷன் தான் ஏ. இந்த மாதிரி இந்த டவுன் பண்ணிக்கிற வாய்ப்பும் இந்த இடத்துல தந்திருக்காங்க. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது சொல்கிறது சூப்பர் ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். சாதாரணமாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போகிற நேரத்தில் சில இடங்களில் CO2 அப்படின்றது நமக்கு தெரியும், ரைட் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் போடுற நேரத்தில் எங்களுக்கு இவரை செலக்ட் பண்ணிவிட்டு இவரை சூப்பர் ஸ்கிரிப்ட் தேவைன்னா இந்த மாதிரி சூப்பர் ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த பேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக வேண்டி. இவரை மாத்திரம் செலக்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரிப்ட்னு கொடுத்தா கீழே வந்துடும். சூப்பர் ஸ்கிரிப்ட் சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். அண்ட் தேவைப்படலைன்னா இவரை ஓஃப் பண்ணி போடலாம். உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி போட்டுடலாம். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒன்று அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் எஸ்டின்னு நீங்கள் டைப் பண்ணிட்டா இது ஒட்டோவா இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்றது வந்துடும். 2 நீங்கள் டைப் பண்ணிட்டு என்டி அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு செகண்ட்ன்றது வந்துடும். 3 அடிச்சுட்டு ஆர்டின்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தேர்ட் அப்படின்றது வரும். இது வேண்டிய நம்பருக்கு நீங்கள் கொடுக்கலாம், ரைட். 40 செகண்ட் பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கலாம். பட் நீங்கள் O2 ஆக்சிஜன், ரைட், O2 அப்படின்னு டைப் பண்ணால் இது வராது. அதே மாதிரி 2ஆம் அடுக்கு இன்டூ எக்ஸ் அடிக்கிறீங்க, 2/4 அடுக்கு ஈக்குவல், ரைட். ஏதாவது நம்ம இப்படி போட்டுட்டோம்னு சொன்னால் இந்த மாதிரி வேலைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இதை செலக்ட் பண்ணி சூப்பர் ஸ்கிரிப்ட்னா சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ட்னு போட்டுக்கலாம். இவரை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி சூப்பர் ஸ்கிரிப்டாக சப்ஸ்கிரிப்ட் பண்ணுறதை உங்களுக்கு பார்த்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அப்போது இவரை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிக்கிறோம். அதே போல் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சேஞ்ச் கேஸ் இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி சென்டென் கேஸ் ஃபர்ஸ்ட் எழுத்து மாத்திரம் உங்களுக்கு கேபிட்டல் மாற்றிக்கலாம். லோவர் கேஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு சிம்பிளுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் செஞ்ச பேராகிராஃபை அப்பர் கேஸ்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக கேபிட்டலுக்கும் நீங்கள் செஞ்ச பேராகிராஃப் சேஞ்ச் ஆகும். அண்ட் அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல், மற்றதெல்லாம் சிம்பிளாக மாறும். இவரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் சிம்பிள், மற்றதெல்லாம் கேபிட்டலுக்கு மாறும். இது நம்ம யூஸ் பண்ணுறது குறைவோ. இப்போது இவரை நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்லைனா இவரை வந்து நம்ம ஃபுல்லாக கேபிட்டல் அப்பர் கேஸ்னு கொடுத்துருவோம். இது நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டுக்கு மாத்திரம் இல்லை, இந்த பேராகிராஃபை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பேராகிராஃப் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இதை செஞ்சு பார்க்கலாம். சென்டெனில் ஃபர்ஸ்ட் எழுத்து இந்த டி மாத்திரம் கேபிட்டலாக இருக்குது, மற்றது எல்லாமே சிம்பிள் ஆகிடுச்சு. லோவர் கேஸ் முழுமையாக சிம்பிளுக்கு மாற்றிக்கலாம். அதே போல் அப்பர் கேஸ் முழுமையாக கேபிட்டலுக்கு இவரை சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இவரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த TMYD இதெல்லாமே கேபிட்டல் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் கேபிட்டலாக மாறிடும். அண்ட் டபுள் கேஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் சிம்பிள் மாறும். இது நம்ம யூஸ் பண்ணுறது குறைவு. நான் இவரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போது வித்தியாசமான மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல சேஞ்ச் கேசஸ் உங்களுக்கு மாற்றலாம். அதே போல் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய பேராகிராஃபுக்கு இந்த இடத்துல போய்ட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோன்ட் கலர்ஸ் எழுத்துக்குரிய கலர்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி இருக்கலாம். அதே போல் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தேவையான டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஹைலைட்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த ஹைலைட் தேவைப்படலைன்னு சொன்னால் இவரை செலக்ட் பண்ணிட்டு இதே ஹைலைட்டில் நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள், அந்த ஹைலைட் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். இந்த கலர்ஸ் தேவைப்படலை நான் செலக்ட் பண்ணிட்டு இதில் போய்ட்டு உங்களுக்கு கலர் தேவைப்படலாட்டி இதில் வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு என்ன கலர் தேவை ஒயிட்னு சொன்னால் ஒயிட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்னு கொடுத்துட்டீங்கன்னா நோ கலர்ஸ், ரைட், கலர்ஸ் இல்லாமல் ரிமூவ் ஆகிடும். அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த இடத்துல இருக்குது. அண்டு இந்த செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல சில இஃபெக்ட்ஸ், ஸ்பெஷல் இஃபெக்ட்ஸ் உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு ஸ்பெஷல் இஃபெக்ட்ஸ் தந்திருக்காங்க. உங்களுக்கு இந்த இஃபெக்ட்ஸும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். உங்களோட ஹெட்டிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஸ்பெஷல் இஃபெக்ட்ஸ் உங்களோட டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறீங்க, இந்த இடத்துல போய்ட்டு உங்களுக்கு தேவையான இஃபெக்ட்ஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணி எடுக்கலாம். அண்டு அதே போல் இந்த பேராகிராஃபில் உங்களுக்கு விருப்பமான டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணியும் உங்களுக்கு விருப்பமான மாதிரி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மாதிரியான எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். அப்போது இந்த ஒவ்வொரு சொல்லக்கூடிய விடயங்களையும் நீங்கள் வேர்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லக்கூடிய விடயங்களை நீங்கள் வீடியோவை போஸ்ட் பண்ணி நீங்கள் இதுகளை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் பேசிக்காக சரியான முறையில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். அதே போல் மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு சொல்கிறது நீங்கள் எந்த இடத்துல போனாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு கட்டாயம் தேவைப்படக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த மைக்ரோசாஃப்ட்
வேர்டுன்னு சொல்கிறது. அப்போது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் அப்படின்ற குரூப்பில் இந்த இடத்துல சில அலைன்மெண்ட்ஸ் தந்திருக்காங்க. அலைன்மெண்ட்ஸ்னு சொல்கிறது இந்த பேஜில் இந்த டெக்ஸ்ட் எந்த இடத்துல நமக்கு அரேஞ்ச் ஆகணும், இந்த பேஜில் எந்த பக்கத்தில் லெஃப்ட் சைட்லையா இல்லைனா ரைட் சைட்லையா இல்லைன்னு சொன்னால் சென்டர்லையா அப்படின்றத தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ இதில் நார்மலாக பேசிக் வந்து இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஃப்ட் அலைன்மெண்ட் லெஃப்ட் சைடில் அரேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு ரைட் சைட்னு கொடுத்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இது அரேஞ்ச் ஆகிடும். சென்டர்னு கொடுத்தீங்கன்னா இது இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஹெட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். அதே போல் ஒரு பேராகிராஃப் ஒரு பந்தி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் செலக்ட் பண்ணிவிட்டு இவர் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் இந்த பக்கம் அப்படியே நேராக இருக்குது பார்த்தீங்கன்னா இது நார்மலாக இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம 2 பேராகிராஃப் எடுப்போம். இந்த 2 பேராகிராஃபையும் லெஃப்ட் அலைன்மெண்ட் ரெண்டுமே லெஃப்ட்டில் தான் அலைன்மெண்ட் ஆகிருக்கு. இது ரைட் அலைன்மெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேராக வரும். இது நார்மலாக இப்படி அரேஞ்ச் ஆகிரும். சென்டர் அலைன்மெண்ட்னு கொடுத்தீங்கன்னா சென்டரில் இது பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் ரெண்டும் இந்த மாதிரி பேலன்ஸ் ஆகி வரும். அதே போல் ஜஸ்டிஃபைடுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த 2 பேராகிராஃபும் இந்த மாதிரி நேராக ஈக்குவல் ஆகி வரும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நியூஸ் பேப்பர்ஸில் மேகசின்ஸில் எல்லாமே அதிகமான பேராகிராஃப் எல்லாமே இந்த மாதிரி ஜஸ்டிஃபைட் பண்ணி தான் வைப்பாங்க. ரைட், இந்த மாதிரி ஜஸ்டிஃபைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க நமக்கு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி அழகான முறையில் தெளிவாக இருக்கும், நேரான முறையில் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும். ரைட், அப்போ நம்ம வந்து இந்த ஜஸ்டிஃபை வந்து நமக்கு அதிகமான இடங்களில் யூஸ் பண்ணலாம். அண்ட் சென்டர் அலைன்மெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படக்கூடிய இடங்களுக்கு ஏற்ற மாதிரியான இந்த அலைன்மெண்ட்ஸ் எங்களுக்கு பாவிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்டிஃபைடுன்ற அலைன்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த லைனுக்கு இடையில இந்த லைன்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இடைவெளிகள் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணதுக்கு பிறகு அந்த பேராகிராஃபில் லைனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் சிங்கிள் லைன் ஸ்பேஸ் 1.2 இந்த மாதிரியான ஸ்பேஸ் தந்திருக்காங்க. இதையும் நமக்கு அரேஞ்ச் பண்ணி நம்ம பேராகிராஃபுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து நமக்கு செட் பண்ணி எடுக்கலாம். அண்டு உங்களுக்கு இந்த பேராகிராஃபுக்கு மாத்திரம் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகரிக்கணும்னா இந்த இடத்துல போய்ட்டு ஸ்பேஸை கொடுக்கலாம். அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். அண்டு அதே போல் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நம்மளோட தீம் கலர்ஸ் நமக்கு இதான் இந்த பேக்ரவுண்டுக்கு ஃபுல்லாக இந்த ஃபுல்லாக பேக்ரவுண்டுக்கு இந்த மாதிரியான ஒரு கலர்ஸ் நமக்கு தேவைன்னா இப்படி அப்ளை பண்ணி எடுக்கலாம். அதே போல் நமக்கு இந்த பேராகிராஃபுக்கு ஒரு போர்டர் போடணும்னு சொன்னால் இந்த பேராகிராஃபை சுற்றி நமக்கு இந்த இடத்துல ஆல் போர்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேராகிராஃபை சுற்றி நமக்கு இப்படி ஒரு அவுட்லைன் பாக்ஸ் ஒன்று நமக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்டு அதே போல் உங்களுக்கு அந்த பேராகிராஃபுக்கு வந்து போர்டருக்கு வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி ஆனால் கலர்ஸ் வந்து இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு இந்த போர்டர்ஸ் ஷேடிங் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல போர்டருக்குரிய கலர்ஸை வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கலர்ஸை இந்த இடத்துல உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் போட்டுக்கிறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக வேண்டி நம்ம ரெட் கலர் லைனை கொஞ்சம் திக்னஸையும் கொஞ்சம் அதிகரிச்சுட்டு இங்கே இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த 4 மூலைகளை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டா நமக்கு இந்த மாதிரியான போர்டர் ஒன்று நமக்கு எடுக்கலாம். அண்டு அதே போல் நமக்கு தேவையான வேறொரு டெக்ஸ்ட் இந்த பேராகிராஃப் எடுப்போம். இவரை செலக்ட் பண்ணிட்டு இதில் போய்ட்டு நீங்கள் ஆல் போர்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதை சுற்றியும் நமக்கு வேணால் இப்படி போர்டர்ஸ் போட்டுக்கலாம். நமக்கு போர்டர்ஸ் தேவைப்படலைன்னா நமக்கு தேவைப்படாத போர்டர்ஸ் பாட்டை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு நோ போர்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போர்டர்ஸை உங்களுக்கு ரிமூவ் பண்ணலாம். இவரை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல போய்ட்டு நோ போர்டர்ஸ் இந்த கலர் தேவைப்படலைன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நோ கலர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கலரை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு போடலாம். அண்டு அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அடுத்து பார்ப்போம் இன்னொரு வேலை ஒன்று. இந்த இடத்துல இருக்கக்கூடிய புல்லட்ஸ் போட்டு நம்ம டைப் பண்ணுறது நம்பரிங் அண்ட் இவரை நம்ம பார்த்துருவோம். புல்லட் அண்ட் நம்பரிங்கை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் கடைசியாக. அப்போ புல்லட்ஸ் அப்படின்றது நம்ம ஏதாவது ஒன்று டைப் பண்ணுற நேரம் உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த இடத்துல வந்து தேவைப்படக்கூடிய ஏதாவது ஒரு புல்லட் டிசைனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானது இந்த இடத்துல டைப் பண்ணலாம். நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணோம் வேர்ட் என்டர் பண்ணால் நமக்கு அடுத்த லைனுக்கு வரலாம். அடுத்த புல்லட் ஒட்டோவாக வரும். எக்ஸல் என்டர் பவர் பாயிண்ட் அக்சஸ் இந்த மாதிரி நான் டைப் பண்ணிட்டேன். அப்போது நமக்கு இந்த தேவையில்லைன்னு சொன்னால் இதை பேக் ஸ்பேஸ் அடித்து நமக்கு டிலீட் பண்ணி போடலாம். இப்போ 4 புல்லட்ஸ் இருக்குது இந்த இடத்துல. உங்களுக்கு தேவைன்னா இவரை செலக்ட் பண்ணிட்டு இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புல்லட்ஸுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு இதுக்கு நம்பர் தான் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு தேவையான நம்பர் ஸ்டைலை உங்களுக்கு கிளிக் பண்ணி இந்த நம்பர் ஸ்டைலை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். நீங்கள் என்டர் பண்ணுற நேரம் அடுத்த நம்பர் உங்களுக்கு ஆர்டருக்கு வந்துடும். அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம வேறு ஏதாவது டைப் பண்ணுவோம். ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் கொரல் ரோ அப்படின்னு நம்ம டைப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டைப் பண்ணதுக்கு பிறகு எங்களுக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு போகலாம். அண்ட் இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு
உங்களுக்கு ரேட் அட் 1 அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல இருந்து மறுபடி 1 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு தேவைன்னா அந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூ நம்பர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் 1 2 3 4 5 அந்த மாதிரி தொடர்ந்து போகுது. உங்களுக்கு 4க்கு பிறகு இந்த இடத்துல மறுபடி 1ல இருந்து மறுபடி ஸ்டார்ட் ஆகணும்னா இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி ரேட் அட் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துக்கலாம். அப்போது இந்த நம்பர் ஆர்டரை மறுபடி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொன்னால் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் ஃபார்மேட்ஸ் தேவைன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். அண்டு அதே போல் இதில் போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புல்லட்ஸ் தேவைன்னா மறுபடி இந்த இடத்துல புல்லட்ஸுக்கும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். இவர் தேவைப்படலைன்னா பேக் ஸ்பேஸ் அடித்து இவரை டீட் பண்ணி போடுங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். அண்டு இந்த மாதிரியான பேசிக்கில் இருந்து சரியான முறையில் சாஃப்ட்வேர்ஸை உங்களுக்கு சரியாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் பணிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஒன்று போடுங்க. அண்டு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்ட் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேசிக்கில் இருந்து சரியான முறையில் படிக்கணும் அப்படின்ட்டு சொன்னால் நம்மளோட இந்த கோர்ஸை உங்களுக்கு ஃபாலோ பண்ணலாம். இந்த கோர்ஸில் எல்லாமே தரவான முறையில் சரியாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலம் பேசிக்கில் இருந்து வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், இன்ட்ராக்ஷன் கம்ப்யூட்டர், இன்டர்நெட் அண்ட் இமெயில்ன்ற லெசன்ஸை சரியான முறையில் உங்களுக்கு படிச்சுக்கலாம். அண்ட் நம்மளோட வீடியோவோட இவ்வளோ நேரம் ஜாயின் ஆகியிருந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ.